ஃபியூச்சர் அப்படின்ற பொழுது வருங்காலத்து தானே. நம்ம வருங்காலத்தை குறிச்சு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது இட்ஸ் இம்பாசிபிள். நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. நம்முடைய வருங்காலம் எப்படி இருக்கும்னு கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, கணிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்ட்ல நான் உயிரோட இருப்பேன் கூட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத கேஸ் நம்ம எல்லாருமே. அப்போ வேற எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்முடைய ஃபியூச்சரா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தோட ஃபியூச்சரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு, நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படித்தானே. அப்போ சயின்ஸ் அதாவது சயின்ஸ் ரொம்ப டெவலப் ஆயிட்டு அதனால ஏஐ நிறைய வந்துருச்சு. அது நிறைய கான்ஃபிளிக்ட் பண்ணுது. இந்த மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சஜெக்ஷன் தருமே தவிர உறுதியான ஒரு கோட்பாடு அதனால என்ன பண்ண முடியாது, தர முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற யாரால இருந்தாலும் சரி ஃபியூச்சர்ல இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக யாராலையுமே என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா குறி சொல்லுதல், இன்னும் நிறைய ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்றாங்க நாங்க என்ன பண்ணுவோம் உங்களுடைய ஃபியூச்சரை என்ன அப்படின்னு சொல்லி. நம்ம நிறைய பேரை பார்த்திருப்போம், கையை பார்த்து கூட என்ன சொல்லுவாங்க, குறி சொல்றவங்களை நாம பார்த்திருப்போம். கைரேகை காட்டு தம்பி, நாங்க அதை பார்த்து உனக்கு என்னென்ன நடக்கும், நீ எப்படி இப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா யாராலையுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட கருத்தினை இப்படி இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அல்லது என்னுடைய வாழ்வை குறித்தோ அந்த உலகத்தை குறித்தோ ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ல என்ன நடக்கும், ஏது நடக்கும், இந்த உலகத்திற்கு என்ன ஆகும் அல்லது நமக்கு என்ன ஆகும், மற்ற ஜனங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகிற ஒரே ஒரு புத்தகம் எது அப்படின்னு சொன்னா நம்முடைய வேதாகம். இப்போ ஃபியூச்சரை குறிச்சு எதுல போய் நாம தேட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்டர்நெட்ல தேடினாலும் கிடைக்காது, எங்க தேடினாலும் கிடைக்காது. தேடி 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 கடைசியா நம்ம தஞ்சை கொள்ற இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா வேதாகமும் மட்டும்தான், பைபிள்ல மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், கரெக்டா என்னென்ன நடக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லி நாம தெரிஞ்சுக்க முடியும். பல வேளைகள்ல நாம என்ன பண்ணுவோம், பைபிளை படிக்கிறதற்கோ அல்லது வேதாகம லைக் என்ன சொல்றது ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் கேட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே தூக்கம் வந்துடும், அப்படித்தானே. பேசிக்கலி எனக்கும் அப்படித்தான். நிறைய ரெஃபரன்ஸ ஒருத்தங்க கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காவே கண்ணை ஃபிளாப் ஆயிரும். ஆனா நம்ம கரெக்டா பார்க்க வேண்டியது எங்கன்னு சொன்னா பைபிள்ல தான் எல்லா காரியத்தையும் நாம பார்க்க முடியும். நான் சொல்லலாம், நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் இது நடக்கும் தம்பி அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு சொன்னப்போ கூட நிறைய காரியங்களை சொன்னேன். அப்போ நீங்க ஒருத்தன் கேட்டிருக்கலாம் தம்பி அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கலாம். ஆனா நீங்க கேட்கவே இல்லை. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நம்ம போன இதுல போன வாரத்துல சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்க யாரும் என்னது வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது தெளிவாக நமக்கு சொல்லுது, வஞ்சிக்கிற அநேகர் இந்த உலகத்துல எழும்பி இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க கிறிஸ்து இங்கே இருக்கிறார், கிறிஸ்து அங்கே இருக்கிறார், அல்லது என்னோட கூட சமையல் சாப்பிட்டார், அல்லது அவியல் சாப்பிட்டார், அல்லது இட்லி சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல சொல்லுவாங்க என்னை தேவன் எங்க கொண்டு போனாங்க, பரலோகத்து போனாங்க, அங்க அவங்க இருந்தாங்க இவங்க இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பரலோகத்துல இதுவரைக்கும் யாரையும் தேவன் கொண்டு செல்லவில்லை அப்படின்னு சொல்லிதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லது தேவனை முகமுகமாக பார்த்த ஒரு மனிதர் கூட உயிரோட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஆகவே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த கடைசி காலமா இருக்கிறது, நிறைய யுத்தங்கள் இருக்குது, நிறைய அறிகுறிகள் நமக்கு கண்ணாலேயே நம்ம பார்த்தாச்சு, நம்ம காதார கேட்டாச்சு, நாம நிறைய காரியங்களை கண்டு உணர்ந்துட்டு இருக்கிறோம். ஆகவே இது கடைசி காலமா இருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க கிறிஸ்து அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்பி ஏமாந்து விடாதீர்கள், ஓகேவா. அவங்கதான் கள்ளத்தீர்க்க தரிசிகள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கிறிஸ்துவனுடைய பேரை கொண்டு கூட வருவாங்க. தீர்க்கதரிசிகள் நம்ம சொல்லும் போது சாத்தனுடைய பேரை சொல்லியோ அல்லது அந்தி கிறிஸ்து பேரை சொல்லியோ வர மாட்டாங்க. மாறாக யாருடைய பேரை சொல்லி வருவாங்க, கிறிஸ்துவனுடைய பேரை சொல்லி வருவாங்க. ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ஓகேவா. சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுக்கு. ஓகே, போன டைம் சொன்னதுதான், ஆனா ஒரு சில விளக்கங்களோடு கூட அல்லது பைபிள் ரெஃபரன்ஸோடு கூட நாம சொல்லித்தரோம், அப்படி ஓகேவா. இல்லை அப்படின்னு சொன்னா நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிடுவேன், இந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கு ப்ரூஃப் எங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது நம்ம பைபிள்ல இருந்து தான் காமிக்க முடியும். அந்த ப்ரூஃப் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா பார்க்க போறோம். சீக்கிரமா பார்த்து நம்ம முடிச்சிடலாம், ஓகேவா. ஃபியூச்சர்ல நிறைய காரியங்கள் நடக்கும். அதுல ஒரு சில காரியங்கள் மட்டும்தான் நான் சொல்ல விரும்புறேன். இப்பவே நிறைய காரியங்கள் நடந்துட்டு இருக்கு, யுத்தங்கள் நடந்துட்டு இருக்கு, கடைசி காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஓகே, முதலாவதாக ராப்சர் அல்லது ரகசிய வருகை. கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகை நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அப்படித்தானே. கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தாங்க, மரியாளுடைய வீட்டுல பிறந்து ஓகே பாவம் இல்லாத சரீரத்தை இந்த உலகத்திலே எடுத்து வாழ்ந்து 33 வருடங்கள் இந்த உலகத்திலே
ஊழியம் செய்து அநேகருக்கு அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்து சுவிசேஷங்களை அறிவித்து அநேகரை எனது அவரோடு அவருடைய வசமாக மாற்றி அநேகருக்கு அவரோட முன்மாதிரியாக இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிருக்கிறாங்க. அப்போ அது அவருடைய முதலாவது வருகை. அப்போ இனி இரண்டாவது வருகை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்ப இரண்டாவது வருகை எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஓகே, கிறிஸ்தவருக்குள்ளாடியே நிறைய கன்ஃபியூஷன். இரண்டாவது வருகையில எல்லாருக்கும் தெரியப்படுத்தி வருவாரா, அல்லது திருடனை போல வருவாரா, அது யாருக்காக, அல்லது இது யாருக்காக, அல்லது சபை உபத்திரவ காலத்திற்கு உள்ளாடியாக போகுமா போகாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களுக்குள்ளாடியே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குழம்பி இருக்கிறாங்க. யோசிச்சு நம்ம ஒரு சில காரியத்தை அதிகமா யோசிச்சு என்ன ஆயிடுவோம், மண்டை வெடிச்சு செத்தே போயிடுவோம், இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிடும். ஒரு சில காரியங்கள் நம்ம அதிகமா யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரிதான் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குழம்பிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அநேக பிரசங்கிமார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கும், ஆனா அது பகிரங்கமாக இருக்கும். இரண்டாவது வருகை பகிரங்கமாக இருக்கும், அதாவது எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறதாக தான் இருக்கும். சபை உபத்திரவ காலத்துக்குள்ளாடி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆகவே நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷன்ல குழம்பிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் இதை சொல்லுவாங்க, ஒரு சிலர் அதை சொல்லுவாங்க. அப்ப பக்கத்துல சென்டர்ல இருக்கிற விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க, நான் எதான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போறதா அங்க போறதான்ட்டு கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. தவிர வேதத்தை படித்து வேதத்துல என்ன சொல்லுகிறது என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள விட்டு விடுகிறார்கள். நம்ம எல்லாருக்கும் மட்டுமே இருக்கிற ஒரு தவறான காரியம் அல்லது ஒரு குறைவான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதத்துல இருந்து ஒருத்தர் காரியத்தை சொல்லுகிற அப்படின்னு சொன்னா ஓடி போய் ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்பிடுவோம். இந்த உலகத்துல நம்ம மத்தவங்களை குறிச்சு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா ஓ அப்படியா ஆஹா அவன் அப்படின்ற மாதிரி வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை மற்றவங்க சொல்லும் பொழுதும் ஓஹோ அப்படி இருக்கும் போல அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்றோம், நம்புறவங்களா இருக்கிறோம். ஆனா அது நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு தவறு. இப்ப நான் இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு காரியங்களை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, வேதத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்க. ஓகேவா, நான் இன்னைக்கு சொல்றதை நீங்க குறிச்சு வைங்க, நோட் எடுத்து குறிச்சு வைங்க. ஓ இது சொல்லியிருக்கிறாரு, இது சரியா இது தவறா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, வேதத்தை எடுத்து வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுதான் அதுல இருந்துதான் நாம என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். நானும் பாவ சரீரம் உள்ள ஒரு மனுஷன் தான். ஓகேவா, அப்ப ஆகவே என்னட்டையும் குறைகள் இருக்கும், நான் சொல்றதுலயும் ஒரு சில தவறுகள் இருக்கும். ஆனால் வேதம் ஒருபோது நமக்கு என்ன சொல்லாது, தவறு சொல்லுவதை அல்லது அந்த இடத்துல இருந்து நம்ம நம்ம பார்த்து கற்றுக்கொள்ள முடியாது, அல்லது தவறான காரியத்தை அதுல இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, அல்லது ஒரு ஃபால்ஸோ அல்லது ஒரு தப்போ அதுல நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே நான் சொல்றது கூட நீங்க என்ன பண்ணுங்க, வேதத்தை எடுத்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, முதலாவதாக ரகசிய வருகை என்று சொல்லும் பொழுது அது கிறிஸ்தவர்களுக்கானது, கிறிஸ்தவ விசுவாசிகளுக்காக உள்ளது மட்டும்தான். அதாவது கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததற்கு பிற்பாடு யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசித்தார்களோ அவர்களுக்கு மட்டுமானதுதான் இந்த ரகசிய வருகை. ஓகே, இது கிருபையின் காலம், அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததுக்கு பிறகு இருக்கிறது கிருபையின் காலம். ஓகேவா, இந்த கிருபையின் காலத்துக்குள்ளதான் நாம எல்லாரும் இருக்கிறோம். இது எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை வரைக்கும் இருக்கும். ஓகே, இந்த ரகசிய வருகையில யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அதான் நாம எங்க பார்க்க முடியும். ஓகே, ரகசிய வருகை எங்க இருக்கும்னு சொல்லியும் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லியும் நம்ம 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16 முதல் 17 வரை உள்ள நீங்க வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, வசனத்தை எடுத்து வச்சிருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஓஹோ இதுதான் சரியானது அப்படின்னு சொல்லி நாம அதுல இருந்து விளக்கம் கண்டு கொள்ளவும் முடியும். ஓகே, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16-17 வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஓகேவா, இந்த எக்கால சத்தம் எல்லாருக்குமே கேட்கப்படாது. யாருக்கெல்லாம் கேட்கப்படும் அப்படின்னு சொன்னா விசுவாசிகளுக்கு. ஆகவேதான் வசனம் தெளிவாக சொல்லுது, அவர் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே மரித்திருக்கிறவங்க. ஆகவே பழைய ஏற்பாட்டுல போகாதீங்க, கிறிஸ்துவுக்கு பின்னதாக கிறிஸ்துவை விசுவாசித்து மரித்த விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா முதலாவதாக எழுந்திருப்பார்கள். அவர்களுக்கான, அதாவது கிறிஸ்து இந்த உலகத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினாங்க. அப்போ அவரிடத்திலே என்ன ஒரு உருவம் காணப்பட்டதோ, எந்த சாயல் காணப்பட்டதோ, எந்த உடம்பு இருந்ததோ அதே சரீரம் நம்ம எல்லாருக்குமே என்னது அந்த இடத்துல கிடைக்கப்படும். அதாவது மரித்த ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கப்படும். அப்போ அவங்க முதலாவதாக என்ன பண்ணுவாங்க, மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு
உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா இப்பொழுது கர்த்தரோடு கூட இருப்போம். ஆகவே இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட், கிறிஸ்து உலக அந்த வானத்திலிருந்து கீழே இங்கே இறங்கி வர மாட்டாங்க, பூமியில வந்து வரமாட்டாங்க. ஓகேவா? பகிரமங்கமா இருக்காது, விசுவாசிகளுக்கானதாக இருக்கும். ஆகவே ரகசியமானதாக இருக்கும். அதனால்தான் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, அவர் திருடனை போல வருவார் இமை பொழுதுல. அதாவது நம்ம இப்படி ஒரு செகண்ட் அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி நாம இந்த உலகத்திலிருந்து மறுரூபமாக்கப்படுவோம். அந்த இறந்தவர்களுக்கு என்ன ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டதோ அதே சரீரம் நமக்கு என்னது கிடைக்கப்படும். இந்த சரீரம் இந்த உலகத்தை விட்டு இந்த சரீரம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது முற்றிலுமாக மறுரூபமாக, அதாவது மாறுபட்டு அந்த சரீரம் நமக்கு கிடைக்கும். மரித்தவர்களும் அதே மாதிரிதான், நாமளும் அதே மாதிரிதான். அவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களோடு கூட நாமளும் எதிர்கொண்டு நம்ம போவோம். இப்ப வந்து மிட் ஏர், அதாவது மேகங்கள் மேல வானத்துல வந்து கிறிஸ்து வருவாங்க, நாம் அவரை மீட் பண்ணுவோம். இப்ப நாம என்ன பண்ணியாச்சு, மேல எடுத்துக்கொள்ள பட்டாச்சு. இது ரகசிய வருகை. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து கண்ணுமை பொழுதுலே அப்படியாவது ஒரு செகண்ட்குள்ளாடி அப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, மறுரூபமாக்கப்பட்டு நாம் கிறிஸ்துவோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே ரகசிய வருகை இருக்கிறதா அப்படின்னு சொன்னா, ஆம் இருக்கிறது. ஓகேவா? யாருக்கானது? பிலீவர்ஸ், அதாவது விசுவாசிகளுக்கானது மட்டும்தான். அதுக்கு அடுத்ததாக என்ன நடக்கும்? இந்த உலகத்துல வந்து நிறைய யுத்தங்கள் நடந்துட்டு இருக்கு, பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, போர் நடந்துட்டு இருக்கு, நிறைய காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து கிறிஸ்து வந்தா அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை எல்லாத்தையும் ஓய்வுக்கு கொண்டு வரணும். நாம கிறிஸ்துவ நம்மளை எடுத்துக்கிறார் அப்படின்னு சொன்னா நிறைய காரியங்கள் இந்த உலகத்துல மாறுபடும். அப்படித்தானே? நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க, அங்க இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, அல்லது வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க, நிறைய காரியங்கள்ல ஈடுபட்டு இருப்பாங்க. டக்குன்னு ஒரு செகண்ட்ல எல்லாருமே வந்து மாஞ்சி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா உலகமே வந்து என்ன சொல்லிடும், உலகத்துல வந்து ஒரு உலக பாப்புலேஷன்லயே ஒரு எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆசை இருக்கும். கர்த்தர் அதான் விரும்புறாங்க, எல்லாருமே அவரோடு கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாருமே வந்து போகிறது கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்காக, ஓகேவா, நான் கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லாதீங்க, ஒரு உதாரணத்துக்காக ஒரு வேர்ல்டு பாப்புலேஷன்ல ஒரு 3/4 பேர் என்ன பண்ணிட்டாங்க, மேல போயிட்டாங்கன்னு வைங்களேன். என்னென்ன நடக்கும் இந்த உலகத்துல? டக்குன்னு என்னென்ன காரியங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்ப இந்த இடத்துல வந்து யுத்தங்கள் ஓயாம இருக்கிற டைம்ல ஒருத்தங்க எழும்புவாங்க. அவங்க தான் யாருன்னு கேட்டா அந்தி கிறிஸ்து. ஓகேவா? யாரு? அந்தி கிறிஸ்து. அப்ப அந்தி கிறிஸ்து ஃபர்ஸ்ட் சாதாரணமாக ஒரு கிறிஸ்துவனுடைய, அதனாலதான் கிறிஸ்துவை போல, அதாவது சமாதானத்தின் பிரபுவாக இந்த உலகத்துல வருவாங்க. எல்லாருமே யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவர் சொல்லுவாரு, ஓகே சமாதானமா நாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஓகே அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே அவரை அங்கீகரிப்பாங்க. ஓகேவா? ஆகவே நாம என்ன சொல்லுவோம், பல வேலைகள் சொல்லுவோம், இது போப்பா இருப்பாங்க, அல்லது அவரா இருப்பாங்க, அல்லது மோடிஜியா இருப்பாங்க, அவரா இருப்பாங்க, இவர இருப்பாங்க. ஓகேவா? யாருமே கிடையாது. நம்ம யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. பெருநறைவு சொல்லுவாங்க, ட்ரம்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வேதம் நமக்கு அதனுடைய தெளிவை நமக்கு தரவில்லை. நான் வேதம் என்னென்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நாம என்ன பண்ண முடியும், விசுவாசிக்க முடியும். அதுதான் நம்ம உறுதியாக கொள்ள முடியும். வேதம் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லல, பட் ஒருத்தங்க வருவாங்க, அவங்க வந்து அந்தி கிறிஸ்து. ஓகே, அவங்க வந்து தலைவராக மாறுவாங்க, எல்லாராலையுமே அங்கீகரிக்கப்படுவாங்க. அப்ப அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நான் போயிட்டு அந்த இடத்துல, இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்க, நாங்க போயிட்டு ஓகே நீங்க எல்லாம் சமாதானமா இருங்க அப்படின்னு சொன்னா யார் சமாதானமா இருப்பாங்க? யாருமே சமாதானமா இருக்க மாட்டாங்க. ஓகே, அதனால எல்லாராலையுமே அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு மனுஷன் தான் அந்த இடத்துல வருவாங்க. அவங்க வந்து அங்கீகரிப்பாங்க, ஓகே இவர் வந்து ராஜா அல்லது இவர் வந்து தலைவர் அப்படின்னு சொல்லி அங்கீகரிப்பாங்க. ஆனா யூதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இவர் எங்களுடைய மேசியா அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து அங்கீகரிப்பாங்க. இன்றைய நாள் வரைக்கும் யூதர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கான மெசியா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவர் வருகிறதற்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, கிறிஸ்து வருவார், கிறிஸ்து வருவார், கிறிஸ்து வருவார். ஆகவேதான் கிறிஸ்து அவங்களுக்காக அல்லது இந்த உலகத்திற்காக வந்த கிறிஸ்து அவங்க ஏற்றுக்கொள்ளாம என்ன பண்ணிட்டாங்க, இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான், இவன் தேவனுக்கு ஒப்பானவன் என்று சொல்லுகிறான் சிலுவையில அரைஞ்சாங்க. இப்ப அவங்க கிறிஸ்துவனுடைய வருகைக்காக எதிர்பார்த்துருக்காங்க, முதல் வருகைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அவங்க எதிர்பார்க்கிறது அல்லது வேதம் அவங்களுக்கு சொன்ன எல்லா காரியமே வந்து அவர் வந்து இந்த உலகத்திலே ஆளுகை செய்வார், ராஜ்யம் புரிவார். அப்போ இவன் வந்து ஓகே சமாதானம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஓகே இந்த ராஜ்யம் எல்லாரும் அவனை
அக்செப்ட் பண்ணியாச்சு, அந்த கிறிஸ்து வந்தாச்சு, ஓகே, ராஜாவாக அந்த இடத்துல 3 வருஷம் அப்படி சமாதானம் என்ன, சந்தோஷம் என்ன, எல்லாருக்கும் என்னென்ன தேவை எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணிடுவாங்க கொடுத்து, அவ்வளவுக்கு ஒரு என்னது சிறப்பான ஆட்சி. நாம எல்லாருமே ஒரு சிறப்பான ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ தமிழ்நாட்டுல எப்போ ஆட்சி மாறும், எப்போ நல்ல காரியங்கள் நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், ஆட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கணும். அப்போ அந்த டைம்ல ஒரு நல்ல ஆட்சி அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஓகே, இவர் தான் கிறிஸ்து, இவர் தான் ராஜா அப்படின்னு சொல்லி எல்லாருமே புகழ்வாங்க, தூக்கி தலைமையில வச்சு கொண்டாடுவாங்க. 3 வருஷம் நல்லாதான் போகும். ஆனா இந்த 3 வருஷத்துக்குள்ளாடி நமக்கு ஒரு காரியம், நாம எல்லாம் வேலை போனோம் இல்லையா? நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சும்மா உட்காந்துருக்கோமா? நாம் செஞ்ச பலனுக்கு தக்கதான பிரதிபலனாக நமக்கு கிடைத்து விட்டு இருக்கும். அதுதான் நம்ம 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்க முடியும். என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவன் நியாயசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இது கிறிஸ்துவனுடைய நியாயசனம். அதுதான் தேவனுடைய நியாயசனம் கிடையாது, கிறிஸ்துவனுடைய நியாயசனம். அது வெள்ளை அது எல்லாருக்குமானது. இது இப்போ கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமானது. யார் யாரெல்லாம் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ கிறிஸ்து இந்த வேலையிலே ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட அனைவருக்குமானதுதான் இந்த நியாய தீர்ப்பு. இது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா டீமா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள். அதாவது நாம செஞ்ச நன்மைகளுக்கான அல்லது தீமைகளுக்கான பலன் அந்த இடத்துல நாம பெற்றுக்கொள்வோம். தேவன் நமக்கு என்ன தந்திருக்கிறார்? நம்ம ரட்சிக்கப்படுத்திருக்கிறார், ரட்சிப்பை தந்திருக்கிறார், இலவசமாக அது தந்திருக்கிறார். தந்து அது மட்டும் இல்ல, நம்ம தந்ததும் ஓகே, தம்பி நீ ரட்சிக்கப்பட்டாய்க்கு மேலவா அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி எடுக்கல, மாறாக இந்த உலகத்துல வச்சிருக்கோம். ஒவ்வொரு காரியங்களும் நிறைய காரியங்களை நமக்கு அனுகூலமாக ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. நாம் மற்றவர்களையும் கிறிஸ்துவுக்கு நேராக திருப்ப அல்லது இந்த அன்பை மற்றவர்களிடத்துல பார்த்து அவர்களையும் நாம் எங்க கொண்டு போயிருக்கோம்? தேவனுடைய சமூகத்தை கொண்டு சேர்ப்பதற்காக நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. அதே போல சகோதர சிநேகத்தை நமக்கு தந்திருக்காங்க, கிறிஸ்துவ ஐக்கியத்தை நமக்கு தந்திருக்காங்க. இந்த ஐக்கியத்துல ஒருத்தன் பட்டினியா இருக்கிறான், ஒருத்தன் சங்கடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது, ஓகே சங்கடத்துல இருக்கு அப்படின்னு விட்டு பண்ணிருக்குன்னு சொன்னாங்க. மாறாக அவர்களுக்கு வேதம் நமக்கு தெளிவாக அறிவுறுத்து. ஆகவே நாம் அந்த நன்மைகள் எல்லாத்துக்கான பலனையும் நாம அங்க பெற்றுக்கொள்வோம். இப்போ நாம அந்த உலகத்துல இருக்கிறோம், நான் எதுவுமே செய்யல, எந்த ஒரு நன்மையுமே தேவன் தந்த ஒவ்வொரு காரியம் எந்த ஒரு காரியத்தையுமே நான் பயன்படுத்தல அப்படின்னு சொல்லும் பொழுது கிறிஸ்து அநேக காரியங்கள் நமக்கு அவருடைய ஊமைகள் மூலமாக உண்மைப்படுத்துகிறது. நாம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். நிறைய பேருக்கு டேலண்ட்ஸ் கொடுப்பாங்க, அந்த டேலண்ட் அவங்க கொண்டு போய் பலர் உபயோகப்படுத்துவாங்க, பலர் உபயோகப்படுத்தாம போவாங்க, பலர் அலட்சியப்படுத்துவாங்க. அப்போ அந்த இடத்துல இப்ப நான் இருக்கிறேன், ஓகேவா? நான் எந்த ஒரு நன்மையுமே செய்யல அல்லது எந்த ஒரு நல்லதுமே செய்யல, யாருமே கண்டுக்கல, நான் ரட்சிக்கப்பட்டேன் போதும் அப்படின்னு அந்த இடத்துல நீங்க எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே நீங்களும் போறீங்க, நானும் வரேன். அப்ப நாம எல்லாருமே சேர்ந்து போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ஒண்ணு தெரியும் அப்படித்தானே? எல்லாருமே போறோம். நீங்க எல்லாருமே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தேவனிடத்துல கிறிஸ்துவ அல்லது லைக் ஒரு டைமண்ட் அந்த இடத்துல வைக்குமே, நிறைய டைமண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீ இந்த நன்மை செய்த அப்போ உனக்கு வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ, தேவன் தருகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எதுவுமே செய்யல. அந்த இடத்துல நான் எப்படி இருப்பேன்? லைக் ஒரு அழைக்கப்பட்ட ஆனா என்னது எந்த ஒரு பாக்கியமும் இல்லாத மாதிரி. லைக் நான் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு சாப்பாடு எதுவும் தராம என்ன கொண்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா நான் தகுதியே இல்லாதவனை போல நான் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். அந்த இடத்துல கிருஷ்ணனுடைய நியாயத்தில் கொடுக்கும்போது நாம் என்ன பெற்றுக்கொள்வோம்? நாம் செய்த நன்மைகளுக்கான பிரதிபலனை அந்த இடத்துல நாம பெற்றுக்கொள்ளுகிறதாக இருக்கும். அது பாவத்திற்கான தண்டனை அல்ல, சரியா? கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு பாவத்திற்கான தண்டனை கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா நமக்கான தண்டனையை ஏற்று கொண்டார். அப்போ அவர் நம்முடைய பாவத்தை மொத்தமும் அவர் எடுத்துட்டு சிலுவையில சுமதன் மூலமாக பூத கண்ணாடி இங்கிலீஷ் சொல்லுங்க. ஓகே, அந்த பூத கண்ணாடி எடுத்து நம்ம ஒரு சன்லைட்ல வச்சோம் அப்படின்னு சொன்னா சன் அந்த இதுல விழுந்து கீழே ஒரு பேப்பர் இருக்குனாங்களா, அந்த பேப்பர்ல படும் பொழுது என்ன ஆகும்? அந்த பேப்பர் எரியும். சாதாரண அந்த பேப்பரை வச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணாது? எரியாது. அதை விட கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்போமே. லைக் நாம இப்ப ஒரு டார்ச் எடுக்கிறோம், டார்ச் எடுத்து அடிக்கிறோம். அந்த டார்ச் அடிக்கும் பொழுது
பொழுது என்ன கலர்ல போகும்? இந்த டார்ச் என்ன கலர் லைட்டை பிரதிபலிக்குதோ அதுதான் போகும். அதுக்கு முன்னதாக நான் ஒரு ரெட் கலர்லயோ அல்லது ஒரு கிரீன் கலரோ அல்லது ஏதாவது ஒரு கலர் பேப்பரை நான் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொன்னா எந்த கலரை நான் வைக்கிறேனோ அந்த கலர் தான் அங்க தெரியும். ஆனா தேவன் என்னை நேரடியாக பார்க்கும் பொழுது நான் ஒரு பாதியாக இருக்கிறேன். சாப்பிடல இருந்து விழுந்து எடுத்து கொடுக்கிற அல்வா மாதிரி நான் இருக்கிறேன். ஆனால் தேவன் கிறிஸ்துவின் மூலமாக என்னை பார்க்கும் பொழுது நான் நீதிமானாக நான் தெரிகிறேன். தேவன் ஏன் அப்படின்னு சொன்னா கிறிஸ்து எனக்கான தண்டனையை கல்வாரி சிலுவையில ஏற்றுக்கொண்டாங்க. ஓகே, இப்ப அதனால அவர் ஏற்றுக்கொண்டதுனால நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து விட்டேன். அவர் அநேக நன்மைகளை தந்திருக்கிறார், அநேக வாய்ப்புகளை எனக்கு தந்திருக்கிறார். என்னை பயன்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும், அதற்கான பிரதிபலனை நான் பெற்றுக் கொள்கிறவனாக இருப்பேன். ஓகே, 3 வருஷம் தாண்டியாச்சு. ஓகே, அந்த 3 வருஷம் தாண்டும் பொழுது அப்போதான் அந்தி கிறிஸ்து தன்னுடைய சுய ரூபத்தை அந்த இடத்துல தெரியப்படுத்து. தான் யார் என்று சொல்லி, தான் யாராலே அந்த இடத்துல இருக்கிறேன் என்று சொல்லி அவன் அந்த இடத்துல தன்னுடைய சுய ரூபத்தை வெளிப்படுத்துகிறவனாக இருப்பான். தான் அந்தி கிறிஸ்து என்று சொல்லி, அதாவது தேவாலயத்தை கட்டுவாங்க, தேவாலயம் எல்லா பணிகளும் நடக்கும், எல்லாம் ஓகே சிறப்பாக இருக்கும். அந்த 3 வருஷமும் நல்லா இருந்துச்சு. 3 வருஷம் முடிச்சதும் என்ன எல்லாமே ரெடியா வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஆலயம் கட்டுறதுக்கான காரியங்கள் எல்லாத்தையும் வந்து ரெடியா வச்சிருக்காங்க. இவங்க டைம் கிடைச்சா போதும், ஓகேன்னு ஒரு அப்ரூவல் கிடைச்சா போதும், டக்கு டக்குன்னு கட்டிடுவாங்க. ஓகே, அவங்க வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க, டக்கு டக்குன்னு கட்டுவாங்க, எல்லாத்தையும் ரெடியா பண்ணுவாங்க. கடைசி அந்த இடத்துல வந்து ஒரு பண்டியை வந்து அவர் பலி கொடுக்கும் போது, அதாவது அந்தி கிறிஸ்து பண்டியை பலி கொடுக்கும் போதுதான் அந்த யூதர்களுக்கு தெரியும் இவன் வந்து கிறிஸ்து அல்ல, அந்தி கிறிஸ்து, வேதத்திலே குறிப்பிடப்பட்ட. அப்போதான் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா வேதம் எங்கே என்று தேடுவார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுவாங்க. வேதத்தை தேடி அலைவாங்களாம், மலைகள் எங்கே இங்கு இருக்கு அப்படின்னு வேதத்தை தெளிவாக உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, வாசிப்பாங்க. அதன் மூலமாக நிறைய பேர் தெரிஞ்சுக்கிடுவாங்க என்னது, ஓஹோ இவன் வந்து அந்தி கிறிஸ்து, நேரமே வந்தவர் தான் கிறிஸ்து, அவரை நாம விட்டு விட்டோமே, அவரை நாம கொண்டு விட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல சங்கடப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இந்த உபத்திரவ காலம் ஏன் இந்த உபத்திரவ காலம் அல்லது ஏன் அந்த மனுஷங்களுக்கு மட்டும் அது உபத்திரவ காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து தங்கள் செஞ்ச பாவத்துக்காகவோ அல்லது இதை செஞ்சதுக்காகவோ அதை செஞ்சதுக்காகவோ அல்ல. தேவனுடைய கோபம் ஏன் அவங்க மேல வருகிறது அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரணம் தான், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துல கொடுத்துக்கிறாங்க. விசுவாசி என்ன வந்துடலாம், மேல வந்துடும். வேற எந்த ஒரு கண்டிஷனுமே கொடுக்கல அவங்களுக்கு, ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஜஸ்ட் பிலீவ். அவங்க விசுவாசிதான் ஏன் வந்துடுவார், மேல வந்துடலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதையே அலட்சியப்படுத்துகிறவர்களாக, கிறிஸ்துவை வெறுக்கிறவங்களாக இருக்கிறாங்க. அதே ஒரே ஒரு காரணத்தினாலதான் அவங்க எங்க இருக்கிறாங்க, அந்த உபத்திரவ காலத்துக்குள்ளாக போக நேருகிறது. அதுதான் கிறிஸ்து என்ன சொல்லுது, அந்த உபத்திரவ காலத்தை குறித்து கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மத்த ஏதாவது இந்த பைபிள்ல நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்து தான் அதாவது வருங்காலத்துல அல்லது வருங்காலத்துல நடக்க இருக்கிற காரியங்கள்ல அதிகமாக சொல்லுகிறது கிறிஸ்து மட்டும்தான் சொல்லுகிறது. பாருங்க, மத்த 24வது அதிகாரம் 21வது வசனத்துல சொல்லுகிறார் உபத்திரவ காலத்தை குறித்து என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இதுவரை நடந்துராது, அதாவது மனிதர்கள் அதாவது ஆதாம் முதல் இதுவரைக்கும் நடந்துராது, இனிமே நடவாததுமான உபத்திரவங்கள் அந்த காலத்துல 3 வருஷமும் அவ்வளவு கொடூரமா இருக்கும். எவ்வளவு கொடூரம் அப்படின்னு சொல்லி நம்மளால என்ன பண்ண முடியாது, யூகிச்சு பார்க்க கூட முடியாது. அதுதான் இன்னைக்கு நிறைய அநேக பிரசங்கமார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா பயமுறுத்துவாங்க. நீங்க வந்து எப்பதான் என்ன பண்ண முடியும், டக்குனு மேல போக முடியும், எப்பவுமே தரிச்சிருங்க. லைக் அவங்க என்ன சொல்லுவாங்க, 10 கன்னிகைகளோட அந்த இதை எடுத்து வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, எப்பவுமே எண்ணெய் எடுத்து ஊத்தி ரெட்டியா வச்சுட்டு இருக்கணும், வந்ததும் கொளுத்தணும், நான் எங்க போகணும், பரலோகத்துக்கு போகணும் அப்படின்ட்டு எண்ணெய் அபிஷேகத்தோட இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ரட்சிக்கப்படுகிற வேளையிலே அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஓகேவா? பழைய ஏற்பாட்டின் காலத்துலதான் ஆவியானவர் வந்து ஜஸ்ட் வருவாங்க, ஒரு காரியத்தை நிறைவேற்றுவாங்க, போவாங்க, வருவாங்க, ஒரு காரியத்தை நிறைவேற்றுவாங்க, போவாங்க. சிம்சனுடைய வாழ்க்கையை நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது தெரியும். சிம்சனுடைய அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறுல அந்த சம்பவங்களை நம்ம பார்க்கும்போது ஆவியானவர் இறங்கும் பொழுது அவர் ஒவ்வொருத்தரையும் துவம்சம் பண்ணுவாங்க, அதாவது அவங்கள சந்தானம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஆவியானவர் மேலே போவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இறங்குவாங்க, மறுபடியும் போவாங்க. இப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆவியானவர் வந்து போயிருந்தோம். ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது அவர் சொன்னதான காரியம், நான் போகிறேன், உங்களுக்கான தேற்றரவாளனை நான் இந்த உலகத்திலே அனுப்புவேன். அப்ப அவர் போயிட்டாங்க, ஆவியானவரை
நமக்கு சொந்தமாக நம்முடைய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் அவர் தந்திருக்கிறாங்க. இப்ப அவர் வந்துட்டு போயிட்டு இருக்க மாட்டாங்க. நிரந்தரமாக என் உள்ளத்திலே வாசம் செய்கிறவராக, நான் ஒரு தவறு செய்யும் பொழுது அதை இது தவறு என்று சொல்லி எனக்கு உணர்த்துகிற தேவனாக அவர் தான் ஆவியானவர். சரியா, ஒரு சரியான ஒரு காரியத்தை நாம செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இது சரியா இது தப்பா அப்படின்னு சொல்லி உணர்த்துகிறது அவரோட வேலை. ஆகவே நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகும்பொழுது அவர் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கயிறை கட்டி இழுக்கிற மாதிரி எல்லாம் இழுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவர் எல்லாருக்குமே ஃப்ரீ வில்ல தந்திருக்கிறாங்க. மனுஷனா தேவன் படைக்கும் பொழுது ரோபோட்டை போலையோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படைக்கவில்லை, ஃப்ரீ வில்ல கொடுத்துருக்காங்க. நீ எதையும் சூஸ் பண்ணலாம். சரி இருக்கு, அப்படித்தானே, நன்மை தீமை அறியத்துக்கு கனியும் இருக்கு. நீ சாப்பிடலாம், சாப்பிடாம நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு சாத்தா ஜஸ்ட் ஒரு மேல வட்டமான ஒரு மாயை அவங்களுக்கு தடவுறாங்க. ஓகே, வர்றாங்க, சாப்பிடுறாங்க. பல காரியங்கள் அந்த இடத்துல நடக்கிறத நாம பார்க்க முடியும். ஆகவே இந்த உபத்திரவ காலம் ரொம்ப கொடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. அப்ப இந்த 3.5 வருஷம் ரொம்ப கொடிதா இருக்கு. யாரெல்லாம் அந்தி கிறிஸ்துவ விசுவாசிச்சு அதுலதான் அவங்க சொன்ன அந்த 666, அதாவது யாரெல்லாம் ஓகே இந்த காலத்துல இருக்கிற 666 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது என்ன சொல்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலி வேதம் சொல்லுகிற 666 நாம எப்ப பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டத்திலே அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த 7 வருஷ காலகட்டத்திலே நடக்கிற காரியங்கள் தான் அந்த 666. சபை அதனுக்குள்ளாடி போகாது, அதாவது விசுவாசிகளாகிய நாம் அதுக்குள்ளாடி போக மாட்டோம். ஓகேவா? ஆகவே கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு என்ன சொல்றது கொண்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க. ஐயோ ரொம்ப சாரி. ஓகே ஓகே, அந்தி கிறிஸ்து வருவாங்க. யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறவங்களோ அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அவங்கள ஓகே நீ ஓகே என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிற, நீ உயிரோடு இருக்கலாம், நீ இந்த காரியத்தை செய்யலாம், ஓகே என்னுடைய செட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் ஆளு சேர்ப்பான். ஓகே யாரெல்லாம் அவருக்கு எதிர்க்கிறாங்களோ ஓகே நீ அந்தி கிறிஸ்து, நான் அங்கீகரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் சொல்லுவாங்க. ஓ நோ, ஏன்னா யூதர்கள் தேவன் ஒருவரு தேவன், ஓகே மற்ற யாரையும் அங்கீகரிக்க மாட்டாங்க. இப்போ கிறிஸ்து ஓகே தேவன் தந்த மெசியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கீகரிப்பாங்க. ஆனா இவன் கிறிஸ்து அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஓகே நாங்க அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாங்க. எல்லாத்தையுமே ரொம்ப கொடூரமாக அவன் கொலை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு வேத தெளிவாக சொல்லுகிறது. அப்ப இந்த 3.5 வருஷம் ரொம்ப கொடூரமா இருக்கும். அதனுடைய கடைசி காலத்துல என்ன அப்படின்னு சொன்னா ஏஞ்சல்ஸ் தான் தேவதூதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. தேவதூதர்கள் மேபி தேவதூதர்களா இருக்கலாம், அல்லது இந்த உலகத்துல இருந்து யாராவது இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா உலகத்துல எல்லா இடத்துலயும் போய் சுவிசேஷத்தை மறுபடியும் ஒரிக்க அறிவிப்பாங்க. அப்ப இந்த சுவிசேஷத்தை கேட்கறவங்களுக்கு என்ன ஆகும்? ஆமா, நடந்த காரியங்கள் எல்லாம் உண்மைதான், கிறிஸ்து வந்தாங்க, மரிச்சாங்க, இவங்க ஏற்றுக்கொள்ளல, சிலுவையில் அரைஞ்சாங்க, அதுக்கப்புறமா ரகசிய வருகை வந்தது, ஆமா எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, எல்லாமே நாம என்ன பண்ணிருக்கிறோம், கண்ணார கண்டிருக்கிறோம். ஏன்னா 7 வருஷம் கேப் தான் இருக்கு. இந்த இடத்துல உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களும் இருக்குது, நியூஸ் இருக்கு, அது இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே எல்லாத்துலயும் நிறைய காரியங்கள் அறிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே அப்பா ஆமா அவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த டைம்ல கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வாங்க. ஓகே இப்ப இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. நிறைய பேர் அவன் கொல்லுவான். இப்ப ஏற்றுக்கொண்டவங்களை கொல்லுவான், நிறைய பேரை ரொம்ப கொடூரமா கொல்லுவான். ஏற்றுக்கொள்ளாத அப்பன்னு அங்கீகரிக்கிறவங்க மட்டும் அவன் சேர்த்துட்டே இருக்கான். சேர்த்து ஒரு பெரிய படையே என்ன பண்ணுவான், உண்டாக்கி வைத்திருக்கான். அவனை அங்கீகரிக்க அல்லது அவனை ஒர்ஷிப் பண்ண எதிர்க்கிறவங்களை எல்லாரையுமே அவன் என்ன பண்ணுவாங்கன்னா கொல்லுவான். இப்ப 7 வருஷம் கரெக்டா முடிகிற அந்த டைம்ல கிறிஸ்துவனுடைய 2வது வருகை. இதுதான் பகிரங்கமான அல்லது வெளிப்படையான வருகை நடக்குது. இந்த டைம்ல தான் அர்மகதோன் வார் அல்லது அர்மகதன் போர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே அதை நம்ம எங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா வெளிப்படை 16வது அதிகாரம் 4 முதல் 16வது அதிகாரம் 14 முதல் 16 வரைக்குள்ள நாம என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். அந்த இடத்துல மறுபடியும் இவங்க சேனையா சேர்ந்து நிக்கிறாங்க. கிறிஸ்து வானத்திலிருந்து இப்ப பூமிக்கு இறங்குறாங்க. ஓகேவா, அந்த 19வது அதிகாரத்தை நம்ம முழுசா நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா 16வது ஓகே நம்ம முழுவதும் வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம்னால நமக்கு தெரியும். கிறிஸ்து வெள்ளை குதிரை
வானத்தின் சேனைகள், ஓகேவா, அவரோடு கூட வருவாங்க. அந்த வானத்தின் சேனைகள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏஞ்சல்ஸ் கிடையாது, அதாவது தேவதூதர்கள் கிடையாது. நாம தான். யார் யாரெல்லாம் கிறிஸ்துவோடு கூட நாம அங்க மேல போனோம் இல்லையா, நாம எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அவரோடு கூட சேர்ந்து யுத்தம் பண்ணுகிறதுக்காக கிறிஸ்துவின் 2வது வருகையில, அதாவது அந்த அர்மகுதன் போர், அந்த யுத்தம் வந்து நடக்கும். அந்த யுத்தத்துல ரொம்ப பெரிய யுத்தமா இருக்கும். வேற அந்த யுத்தத்தை குறிச்சு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். ரொம்ப கொடூரமான யுத்தமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு யுத்தம் அந்த உலகத்துல நடந்ததே கிடையாது. அவ்வளவுக்கு ஒரு பிரமிக்கத்தக்கதான ஒரு யுத்தம். வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு சில என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம தூங்கணும். நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது சொன்னாங்க, நம்ம ரொம்ப தூங்கணும் அப்படின்னு சொன்னா, தூக்கம் வரல அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசி, நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் தெளிவா நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு தூக்கம் வராது, பயம்தான் வரும். ஏன்னா அவ்வளவுக்கு பிரமிக்கத்தக்க காரியங்களும் பயங்கரமான காரியங்களும் நடக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துல. ஓகே, மத்திய 24வது அதிகாரம் 29 முதல் 30 வரை உள்ள இந்த வசனங்கள்ல கிறிஸ்து சொல்லுவதான காரியம் 2வது வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி, வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 14வது வசனத்துல நான் கிறிஸ்துவோடு கூட வருவோம். ஓகேவா, 14வது. அடுத்து 19வது அதிகாரம் 20வது வசனத்திலே அந்தி கிறிஸ்துவை சிறைபிடிக்கலாம். யுத்தம் நடக்கும், யுத்தம் முடியுது, அவங்க எல்லாரையும் நாம என்ன பண்ணிடுவோம், நாம் கிறிஸ்துவோடு சேர்ந்து அந்த யுத்தத்திலே நாம் வெற்றி பெறுவோம். அந்தி கிறிஸ்து சிறை பிடிக்கப்படுவார். இப்ப அந்தி கிறிஸ்து என்ன பண்ணியாச்சு, சிறை பிடிச்சாச்சு. இப்ப வந்து மீந்திருக்கிறவர்கள், அதாவது அந்த இடத்துல வந்து யார் யாரெல்லாம் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டாங்க இருப்பாங்க இல்ல, யார் யாரெல்லாம் அந்தி கிறிஸ்துவனுடைய கைக்கு தப்பி, அவன் வந்து நிறைய பேரை கொல்லுவான். அந்த கொல்லுற இதுக்கு தப்பி யாரெல்லாம் வந்தாங்களோ, ஏன் அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல அந்த 3.5 வருஷத்துல வந்து ராஜ்யம் 2ஆக பிரியும். அந்தி கிறிஸ்துவனுடைய ஒரு செக்ஷன், மற்றவங்களுடைய ஒரு செக்ஷன். ஏன்னா இன்னைக்கு இருக்கு இல்லையா, ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க ஆட்சியை பிடிச்ச அல்லது நல்ல ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கம், நல்ல ஆட்சி இல்ல, அவங்க வந்து ரொம்ப கேவலம் ஆட்சி பண்றாங்க, நிறைய ஊழல்கள் நடக்குது அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கம். இந்த மாதிரி அந்த இடத்துல 2 பேர் இருப்பாங்க. இப்பதான் போர் நடக்கும். ஓகே, அந்த இடத்துல வந்து அவங்க தோற்கடிக்கப்படுவாங்க, அந்தி கிறிஸ்து சிறைபிடிக்கப்படுவான், மற்ற எல்லாருமே கொல்லப்படுவாங்க. இப்போ வந்து யார் யாரெல்லாம் கிறிஸ்துவ அந்த இடத்துல ஏற்றுக்கிட்டாங்களோ, மீண்டு இருக்கிறார்களோ, அவங்க வந்து 1000 வருட அரசாட்சி. ஓகேவா, 1000 வருட அரசாட்சி, ஒரு 1000 வருஷம் அரசாட்சி. யாருடைய அரசாட்சின்னு சொல்லும் பொழுது கிறிஸ்து அந்த இடத்துல ஆட்சி செய்வார். அவர் தான் அந்த இடத்துல ராஜாவாக வருவார். இப்ப அந்த இடத்துல யூதர்கள் இருப்பாங்க, 12 கோத்திரங்கள் இருக்குது. அந்த 12 கோத்திரங்களையும் ஆளுகை செய்வதற்காக அல்லது அவங்களுக்கு தலைவர்களாக அந்த 12 சீடர்கள், கிறிஸ்தனுடைய சீஷர்கள் வந்து அவங்களுக்கு தலையாக அல்லது ராஜாவாக கிறிஸ்து ராஜாவாக இருப்பார். இவங்க வந்து ஆளுகை செய்வாங்க. நாமளும் அந்த இடத்துல ஆசாரியர்களாக அல்லது அவர்களோடு கூட நாம் ஆட்சி செய்கிறவர்களாக காணப்படுவோம். இப்ப அந்த இதுல மீண்டு வந்தவங்க எல்லாரும் அங்க இருக்கிறாங்க, நாம ஆட்சி செய்வோம். அவங்க வந்து வருஷங்கள் பெருகி 1000 வருஷம் இருக்கு இல்லையா, அவங்க பழகி பெருகிறாங்க, நிறைய பேர் வர்றாங்க. நான் சொன்ன மாதிரி ஏசாயா 18வது அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவனுடைய ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம தெரிஞ்சுக்க முடியும். கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது, கஷ்டம் இருக்காது, துக்கம் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, எல்லாருமே ஹாப்பியா இருப்போம். அவ்வளவுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆட்சியாக இருக்கும். இந்த 1000 வருஷம் முடிய போகுது. நிறைய ஜனங்கள் வந்திருப்பாங்க இந்த 1000 வருஷத்துல. ஓகே, பழகி பெறுகிறாங்க. அப்ப 1000 வருஷத்துக்கு கடைசி டைம்ல மறுபடியுமாக அந்தி கிறிஸ்து என்ன பண்ணப்படும் அப்படின்னு சொன்னா மறுபடியும் கட்டவிழ்க்கப்படுவான். இப்ப இதனுடைய கட்டவிழ்த்தா என்ன ஆவான், பார்த்தா அவன் எப்போ யார விழுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பான். அப்படித்தானே, எப்ப யார வஞ்சிக்கலாம். அப்ப அவனை மறுபடியும் அவுத்து விட்டதும் அவன் என்ன பண்ணிட்டான், மறுபடியும் டக்குன்னு அவனை வேலையை தொடங்கியாச்சு, ஆள் சேர்க்க தொடங்குறான். மறுபடியும் அப்ப ஒவ்வொருத்தரையா ஆள் சேர்த்து மறுபடியும் அவனுக்கான ஒரு சேனைய உண்டு பண்றான். மறுபடியும் கிறிஸ்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க. அழிச்சதுக்கு அப்புறமாக ஒரு நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இதுல மீந்து இருக்கிறவங்களும் சரி, நேரமே இறந்தவர்கள், அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இருந்தவர்கள் அல்லது இந்த கிருபை காலகட்டத்திலே கிறிஸ்துவை அறியாமல் இருந்தவர்கள், கிறிஸ்துவை வெறுத்து இறந்தவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், அல்ல யாரெல்லாம் இறந்தாங்களோ எல்லாருமே உயிரோட திரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை எங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 18வது வசனத்துல நாம பார்க்க முடியும். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, அதாவது
தேவனுடைய நியாய தீர்ப்பை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது எல்லாருமே, அதாவது யார் எல்லாம் இறந்தாங்களோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் உயிரோடு கூட அந்த இடத்துல கொண்டு வரப்படுவாங்க. அப்ப கொண்டு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக இப்போ அவங்களுக்கு நடக்கிறது உண்மையான ஒரு நியாய தீர்ப்பு. அவங்களுடைய பாவத்திற்கான தண்டனையை கர்த்தர் அந்த இடத்துல வழங்குவாங்க. இப்ப எல்லாருமே வந்திருக்கிறாங்க, எல்லாருமே ஜட்ஜ்மென்ட் முன்னாடி நின்னாச்சு, தேவன் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாருமே அவருக்கு முன்னாடி இருக்கிறாங்க. ஓகே, அவங்க செஞ்ச அவங்களுடைய பாவங்கள் அனைத்துமே அவங்களுக்கு பட்டியலிட்டு காட்டப்படுகிறது. அப்ப அந்த பாவத்திற்கான தண்டனையை அவங்க அனுபவிக்கும்படியாக நரகத்திலே தள்ளப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். ஓகேவா, எல்லாரையுமே அந்த இடத்துல தள்ளப்படுறாங்க. இப்ப புதிய பூமி புதிய 1000 வருட அரசாட்சி முடிஞ்சாச்சு. இப்ப வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு கடைசியா எல்லாத்தையுமே அந்த இடத்துல நியாய தீர்ப்பு முடியுது. கடைசியாக அவங்கள சாத்தானையும் சரி, சாத்தானுடைய சேனைகளையும் சரி, யார் யாரெல்லாம் வஞ்சிச்சானோ, மற்றபடி யார் யாரெல்லாம் பாவத்திற்கு உட்பட்டு இருக்கிறவங்க, பாவிகளாக காணப்படுகிறாங்களோ எல்லாரையுமே தூக்கி அந்த இடத்துல நரகத்திலே அவங்க தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 15வது வசனத்துல. அதுக்கு அடுத்ததாக நடக்கிறது தான் புதிய வானம். இந்த இருக்கிற பூமி புதிதாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி வேதத்துல நமக்கு சொல்லி அதை எங்க பார்க்க முடியும் அப்படின்னா வெளிப்படுத்தல் 21வது வசனத்துல நாம பார்க்க முடியும். என்ன சொல்றதுன்னு பாருங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானம் முந்தின பூமி ஒளிந்து போய் சமுத்திரம் இல்லாமல் போயிடுச்சு. இப்ப பழைய பூமி இல்லை, பழைய வானம் இல்லை, எல்லாமே ஒளிஞ்சு போயாச்சு. இப்ப புதிய வானம் புதிய பூமி. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்லுது பாருங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தப்பட்டது. இந்த இடத்துல என்ன புதிய வானம் இது இப்போ பழைய ஏதேன் தோட்டம், ஆதாம் ஏவாள். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஓகே வேதம் நமக்கு அது தெளிவாக சொல்லவில்லை. நிறைய பேர் என்ன சொல்றோம் சொன்னா அந்த காலத்துல இருந்த ஏதேன் தோட்டத்தை நாம அந்த இடத்துல பார்க்க முடியும். ஏதேன் தோட்டம் இறங்கி வரும் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் சொல்றாங்க. ஓகே, என்னவா இருந்தாலும் சரி, புதிய வானம் புதிய பூமி. இந்த இதுல நாம எல்லாரும், அதாவது யார் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக சரி, பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள், நாம் அனைவரும் ஒன்றாக பரலோகத்துல வாசம் செய்கிறவர்களாக நாம் காணப்படும். இப்போ மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா நரகத்திலே தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். பல வேளைகள் நமக்கு ஒரு டவுட் இருக்கும், அப்படிதானே? ஏன் கிறிஸ்து வர தாமதமாகிறது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? இது நான் சீக்கிரமாய் வருகிறேன். எல்லாருமே என்ன பண்ணாங்க, பழைய ஆதி காலத்து கிறிஸ்தவங்க என்ன பண்ணாங்க, ஓகே கிறிஸ்து இப்ப சீக்கிரத்துல வரப்போகுது அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஆஸ்திகளை எல்லாத்தையும் விற்று மற்றவங்களை எல்லாரையும் ஓகே ஈக்குவலா பார்த்தாங்க. ஆஸ்திகள் எல்லாம் விற்று அவங்களுக்கு கொடுத்து இவங்களுக்கு கொடுத்து எல்லாருமே ஈக்குவலா இருந்தாங்க. அப்படி நாட்கள் போய்கொண்டிருக்கிறது, வருஷங்கள் போய்கொண்டிருக்கிறது, கிறிஸ்து வரவே இல்லை. அப்போ எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு போச்சு, ஓகே கிறிஸ்து இனிமே வரமாட்டார். இன்னைக்கு இருக்கிற மற்ற ஜனங்கள் சொல்லுகிறதான காரியம் கூட இதுதான். கிறிஸ்து வருவாருன்னு சொல்றீங்க, என்னைக்குதான்ப்பா வருவாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக மற்ற மூடர்களுக்கும் பைத்தியக்காரர்களுக்கும் தோன்றுகிறதாக இருக்கும். அது ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக, அதாவது மூடத்தனம் சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்து வர்றதுக்கு ஏன் லேட் ஆகுது, வருவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வசனத்தை மட்டும் நாம வாட்சி முடிச்சிடலாமா? கண்டிப்பா கிறிஸ்து வருவார் அப்படின்னு சொல்லி 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மை நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு கிருபை உள்ள தேவன்ல. எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவர் வரமாட்டாரு, அவ்வளவுதான் கிறிஸ்தவம் எல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் கிறிஸ்துவை விட்டு வெறுத்து போனவங்க கூட இருக்கிறாங்க இதனால.
நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர். ஏன்னா இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி, சரியா? அந்த டைம்லயே நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே கிறிஸ்துவனே வரமாட்டார், அவர் தாமதிக்கிறாருப்பா, அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்றதுனாலதான் பேதுரு தெளிவா உங்களுக்கு சொல்றாங்க, அவர் தாமதிக்கிறார் என்று நினைக்காம இருங்க. அதை விட நீங்க நினைக்க வேண்டிய காரியம் என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், என்னுடைய நண்பன் ரட்சிக்கப்பட்டானா கேள்விக்குறி, என்னுடைய உறவினர்கள் ரட்சிக்கப்பட்டாங்களா கேள்விக்குறி, என்னுடைய சகோதரர்களோ அல்லது நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, சபையில இருக்கு நம்மோட கூட இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, எல்லாமே கேள்விக்குறியான விஷயம். எல்லாருமே தேவனுடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் அவர் என்ன பண்ணுகிறார்னா, தாமதிக்கிறவராக, ஓகேவா, நம்ம தாமதிக்கிறார் என்று நினைக்க கூடாது, அவருடைய கிருபையின் மேன்மை என்ன என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறவராக. ஓகே, எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஆகவே எவ்வளவு நம்மளால முடியுமோ அவருடைய அன்பை சொல்லுவோம். தனிப்பட்ட விதத்துல ஜஸ்ட் சுவிசேஷத்தை எடுத்துட்டு ஐயோ நான் இப்படிதான் பிரசங்கிட்டேன், அது தேவனுடைய ஊழியம், அது மட்டும் தேவனுடைய ஊழியம் கிடையாது. ஓகே, பிரசங்கிக்கிறது தேவனுடைய ஊழியம் தான், பிரசங்கிக்கிறது மட்டும் ஊழியம் கிடையாது. தேவ அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரர். நாம் எல்லாருமே கடமைப்பட்டிருக்கிறோம், ஓகேவா? அதுதான் கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்காங்க, எல்லாரும் என்ன பண்ணுங்க, மற்றவங்களிடத்துல என்னுடைய அன்பை குறித்து சொல்லி அவங்களை இன்வெஸ்டமாக்கி ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் தேவனுடைய அன்பை அவரிடத்துல சொல்ல வேண்டியிருக்கான். நான் ஒரு ஆப்பிளம் வாங்கி ஒரு கடையில இருந்து வாங்கி சாப்பிட்டேன், ஓகே அந்த ஆப்பிள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு சஜஷன் பண்ணுவோம் கண்டிப்பா. அல்லது ஒரு பெட்டரான திங்ஸ் நாம எதிரியாவது ஆர்டர் போட்டு ஏதாவது வாங்கிட்டு இது நல்லதான காரியம், இதை நீ வாங்குன்னு சொல்லி சஜஷன் கொடுப்போம். ஆனா தேவனுடைய அன்பை மட்டும் நாம என்ன பண்றது இல்ல, சஜஷனா கொடுக்கறது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு சில வேலைகள் நாம வெக்கப்படுவோம், ஓகே நம்ம என்ன நினைப்பானோ அப்படின்னு சொல்லி. ஆனால் வேத தெளிவாக சொல்லுகிறது, ஒரு சில வேலைகள்ல கிறிஸ்து நான் பரலோகத்துல இருப்போம், என்னுடைய ஃப்ரெண்ட் அந்த இடத்துல நரகத்துல வேதனைப்பட்டு கொண்டிருப்பான், அந்த லாசருவும் அந்த ஐஸ்வர்யானையும் போல நான் அவனை பார்க்க நேரிடும் அப்படின்னு சொன்னா அவன் ஒரு கேள்வி என்ன பாத்துக்கிறேன், தம்பி இவ்வளவு நாள் என் கூட இருந்த இல்லடா, நீ என்னத்துல கிறிஸ்துவ பத்தி சொல்லியிருக்கலாம் இல்ல, அவருடைய அன்பை பத்தி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் என்னிடத்தை கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? சோ அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே, கண்களை மூடுவோம், சரிக்கலாம். சாரி, ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். அன்புள்ள தகப்பனே, நன்றி எடுத்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வேதமாண்டவர் எங்களுக்கு தெளிவாக நடக்கவிருக்கும் காரியங்கள் என்னென்ன நடக்கும் இந்த உலகத்திலே என்று சொல்லி தெளிவாக எங்களுக்கு கற்றுத்தருகிறது. உங்களுடைய வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும், பிறதாக என்னதாக நடக்கும் என்று சொல்லி வேதங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஒரு சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம், என்னை கற்க இருக்கிற காரியங்கள் அநேகமாக காணப்படுகிறது. உடைய வேதத்திலிருந்து ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் கற்க, அதை ஆராய்ச்சி செய்ய, அறிந்து கொள்ள, அதிகமாக நாங்கள் அதை புரிந்து கொள்ள ஒரு மணி நேரத்தை புத்தி அறிவித்தாங்க. அவற்றுக்கு மேலாக உங்களுடைய அன்பை நாங்கள் ருச்சி பார்த்து இருக்கிறோம், நாங்க பேட்டு பண்ணிட்டோம்ப்பா. அதை வந்து நாங்க மற்றவர்களுக்கு சொல்ல விரும்புறோம், விருப்பம் இருக்கிறது சொல்லணும் என்று சொல்லி பல வேளைகள்ல சொல்ல தவறி விடுகிறோம், மறந்து விடுகிறோம். பல வேளைகளில் சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமாக அமைவதில்லை. பல வேளைகளில் ஆண்டவரே நாங்கள் வெட்கப்படுகிறவர்களாக காணப்படும். உங்களுடைய தூரத்தை நாங்கள் சொல்லுகிறதற்கோ, உங்களுடைய அன்பை மற்றவர்களிடத்தை நாங்கள் சொல்லுகிறதற்கோ நாங்கள் வெட்கப்படாதபடிக்கு நாங்கள் அந்த ஒரு இடமுள்ளவர்களாக, அந்த ஒரு உணர்வுள்ளவர்களாக நாங்கள் காணப்பட கத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள், இன்னும் நாங்கள் இந்த பாவமான சரீரத்திலே காணப்படும். நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்றை மற்றவர்களுக்குதான் நாங்கள் அறிவிப்போம், மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்ல கத்த நேரங்களுக்கு கிருபையருளும்படியா நாங்கள் ஜெபிப்போம். அதுக்கான ஞானத்தை தாங்க, நன்றோடு கூட பேச உதவி செய்யுங்க. பல வேளைகள் நாங்கள் சொல்லுகிற காரியங்கள் தவறாகி விடுமோ என்று சொல்லின ஒரு பயம் எங்களுக்குள்ளாக காணப்படுது. இந்த வேதத்தை கொண்டு சரியாக உடைய அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிக்கை உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இப்படி கருத்தில் தருகிறோம். கத்தனை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நான் பேசுகிறேன். தேங்க்யூ பிரதர். அநேக காரியங்கள் இன்றைக்கி கற்றுக்கொண்டோம். உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஜீசஸ் வர தாமதமாகுதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. 2000 வருஷமாக இதை தான் சொல்கிறீங்க, 2026 வருஷமாக அவர் இன்னும் வரலன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டிருக்காங்க. அவங்ககிட்ட நான் சொன்ன ஒரு வார்த்தை தான், யாருமே கெட்டு போகக்கூடாது, எல்லாருமே இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டு எல்லாருமே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். அதுக்காக தான் அவர் ஸ்டில் இன்னும் வெயிட் பண்ணுறாரு. இன்றைக்கி என் பையன் மனம் திரும்புவானா, இல்லை ஏதோ ஒரு நாள் நிறையா டைம் ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. இப்போ மனம் திரும்புவானா, இன்னொரு டைம் மனம் திரும்புவான்னு சொல்லி. பட் எல்லாருமே மனம் திரும்பினா
கண்டிப்பாக கர்த்தரோட வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அவர் நம்ம என்னென்ன பாவங்களுக்கு தக்கதாக கண்டிப்பாக அவர் பதில் அளிப்பார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க கண்டிப்பாக தேவன் விசுவாசிக்கிறவங்களுக்கு பரலோக ராஜ்யமும், அவர் விசுவாசியாதவர்களுக்கு நரகமும் காத்திருக்குது. அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டிருப்போம். இன்றைக்கி நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா, இன்று அநேக காரியங்களை சப்பா எங்கள் உரையாட பா நீ அண்ணனோடு பேசின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா, இதில் கலந்து கொண்டு ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உமது வருகை சீக்கிரமாக இருக்கிறது தகப்பனே. நாங்கள் இன்னும் ஆயத்தப்பட சப்பா புத்தி உள்ள ஸ்ரீகளை போல தகப்பனே எங்களை மாற்றப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா, உமது வருகையில் தகப்பனே அடிமை நினைத்தரலங்க. அப்பா, அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட உதவி பண்ணுங்க தகப்பனே. யாரும் கெட்டு போகாமல் அனைவரும் நித்திய ஜீவன் அடைவதற்கு நீ சுத்தமுள்ளவராக இருக்கின்ற நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம் தகப்பனே. அப்பா, அனைவருப்பா நீ தொட்டு ரட்சிக்கப்பட போகிற கிருபிக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. நீர் தான் மேலே பொறுப்பெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.